இன்றைக்கி சாமை அரிசி யூஸ் பண்ணி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த சாதம் தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். சாமை அரிசி 1 கப் ஊற வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஊறட்டும். தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி இல்லாட்டி கீ போட்டுக்கோங்க. அது கூட கடுகு நல்லா பொரிஞ்சவொடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வந்தவொடனே சின்ன வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா வதங்கின உடனே கேரட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊறின மில்லட் ரைஸ் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 கப்பு மில்லட் ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே குக்கர் விசில் போட்டுருங்க. 4 விசில் வந்த உடனே குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரைஸ் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ரைஸ். பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. லஞ்ச் ரெடி. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.